முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு தெரியாமல் உன் துணை ஒருவரிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஏன் உனக்கு தெரியாமல் பேச வேண்டும்? அது யார் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே. நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்து தான் இருக்கின்றீர்கள். இருந்தாலும் உனக்கும் அவருக்கும் சரியான ஒரு நல்ல கருத்து வேறுபாடு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. நீ எதை சொன்னாலும் கேட்கும் மன நிலையில் அவர் இல்லை. அவர் எதை சொன்னாலும் கேட்கும் மன நிலையிலும் நீயும் இல்லை. ஏனென்றால் உங்கள் இருவருக்குமே பிரச்சனை இருக்கின்றது. கோபம் முதல் பிரச்சனையாக இருக்கின்றது. பிறகு ஈகோ, அதுவும் முதல் பிரச்சனையாக இருக்கின்றது தங்கமே. இந்த பிரச்சனையினால் மட்டுமே ஒருவருக்கொருவர் சண்டை அதிகமாகவே வருகின்றது. நான் உன்னிடம் பலமுறை கூறியும் இருக்கின்றேன், பிரச்சனை வருவது இயல்புதான் என்று. ஆனால் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால் மட்டுமே வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று. ஆனால் நீங்கள் இருவருமே அதற்கு அர்த்தம் உடையதாக இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்களே விலை கொடுத்து வாங்கி விடுகின்றீர்கள். இப்படி இருக்கையில் உன்னுடைய துணை உனக்கு தெரியாமல் ஒருவரிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றார். அவர் யாருடன் பேசுகின்றார், என்ன பேசுகின்றார் என்று உனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். ஆம் தங்கமே, உனக்கு தெரியாமல் உன் துணை பேசி வருவது அவருடைய அம்மாவிடம் மட்டுமே. எங்கே அதை சொன்னால் கூட மீண்டும் சண்டை வருமா என்ற பயத்தில் மட்டும்தான் கூறாமல் இருக்கின்றார். மற்றபடி நீ நினைப்பது போல தவறாக எதுவும் அவர் செய்யவில்லை தங்கமே. என்னத்தான் உன்மேல் கோபம் இருந்தாலும் வெறுப்பு இல்லை, கோபம் மட்டுமே இருக்கின்றது. அந்த கோபம் சில காலம் சென்ற பிறகு தானாகவே ஆறிவிடும். அப்பொழுது நீங்கள் இருவருமே நினைத்து பார்ப்பீர்கள், இதற்காகவா அன்று இவ்வளவு சண்டை போட்டோம் என்று. நிச்சயம் அனைத்துமே ஒரு நாள் விலகும் தங்கமே. அனைத்து பிரச்சனைகளும் ஒரு நாள் சுமூகமாக முடியும். அப்போது நீங்கள் இருவரும் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தீர்கள் என்பது தான் மிக முக்கிய பங்காக இருக்க போகின்றது. ஞாபகம் மட்டுமே உங்களுடைய சொத்தாக இருக்கும். அதனால் நல்லதே நினை, நல்லதே நடக்கும் தங்கமே. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, அன்பாக இரு, அனைவரிடத்திலும் அன்போடு பேசு, உன் துணையோடும் அன்போடு நடந்து கொள், அவரும் உன்னோடு அன்போடு இருப்பார். நீங்கள் இருவருமே ஒற்றுமையாகவே இருப்பீர்கள். நான் இருக்க வைப்பேன். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.